ப்ரான்ஸ் ஆனியன் ஃப்ரை புதுசாக இருக்குல்ல, ப்ரான் அண்ட் ஆனியன் காம்பினேஷன். ஸோ இதை எப்படி செய்யறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஷெர்லியை இன்வைட் பண்ணியே ஆகணும். வணக்கம். வணக்கம். ஸோ ப்ரான்ஸ் ஆனியன் ஃப்ரைன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? ஐ எம் ஒர்க்கிங் இன் ரயில்வேஸ். ஓகே, எத்தனை வருஷமா ரயில்வேல இருக்கீங்க? 28 years சர்வீஸ். ஃபைன், ஓகே. ஸோ இந்த ப்ரான்ஸ் ஆனியன் ஃப்ரைக்கு முதல்ல என்னென்ன தேவை அப்படிங்கிற இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை பார்த்துடலாம். இறால், வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, எண்ணெய், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள். ஸோ இப்போ என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ரொம்ப ரொம்ப லிமிட்டடான ஒரு, அதாவது நாட்டோட நிர்வாகம் மாதிரி வீட்டோட நிர்வாகம் நம்ம கையில இருக்குங்கிறதுனால எப்படியெல்லாம் கம்மி பண்ண முடியுமோ அப்படி பட்ஜெட்ல சிம்பிளா. ஓகே, ஸோ இவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்னாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்து வச்சு எண்ணெயை ஊற்றி ஆனியனை மெதுவாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் 1 by 1 ஆட் பண்ண வேண்டியதான். ஓகே, அப்போ முதல்ல கடாயை வச்சிருவோம், அதுக்கப்புறம் நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சிருவோம். கண்டிப்பா. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன போடலாமா கடாயில? போதும், லைட்டா தேவையான அளவு வேணும்னா அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த எண்ணெய் காயற கேப்ல ரயில்வேஸ்ல இருக்கீங்கிறதுனால கேட்டே ஆகணும். இந்த கொஸ்டின் எப்படி அப்படின்னா ஒரு படத்துல சந்தானம் போவாரு கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ்ல, ஏன் கிங்ஃபிஷர் கூலாவே கிடைக்கிறது இல்லை அப்படின்னு அசால்ட்டா கேட்பாரு. அது மாதிரி ஏன் எப்ப ட்ரெயின்ல நம்ம சீட் புக் பண்ணாலும் வெயிட்டிங் லிஸ்ட்லயே வருது? இது ஏன் யூனிவர்சல் ஒரு லாவாவே இருக்கு? அது ஏன் மேம்? நீங்க உங்களுக்கு தெரியுமா அதை பத்தி? இல்ல நீங்க வேற அட்மினிஸ்ட்ரேஷன்? நான் வேற அட்மினிஸ்ட்ரேஷன். உங்களுக்கு என்னைக்கா வந்திருக்கா அப்படி வெயிட்டிங்? எனக்கே வந்திருக்கு மேம். எனக்கே வெயிட்டிங் லிஸ்ட் வந்திருக்கு. உங்களுக்கே இருக்கு? ஓகே, சோ வெயிட்டிங் லிஸ்டா தான் வரும் முதல்ல, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட், அப்புறம் கன்ஃபார்ம் ஆகும். நமக்கு பேஷன்ஸ் வேணும் வெயிட் பண்ண. சில பேருக்கு வாழ்க்கை மாதிரி அதுவும் கன்ஃபார்ம் ஆறது இல்ல, கேன்சல் தான். ஓகே ஃபைன், ஆயில் நமக்கு ஹீட் ஆயிருச்சு. ஓகே, சின்ன வெங்காயம் எடுத்திருக்கோம், சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம் வித் கருவேப்பிலையோட. ஓகே ஃபைன். இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். சின்ன வெங்காயம் வதங்கிறதுக்கு முன்னாடி நம்ம அளவை பார்த்துடலாம். அதாவது சின்ன வெங்காயம் எந்த கப்ல எடுத்து வச்சிருக்கோமோ அதுக்கு ஈக்குவலான கப்ல தான் இறால் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இறாலும் சின்ன வெங்காயமும் ஈக்குவல் ரேஷியோ எடுத்துக்கணும் நீங்க. அண்ட் சின்ன வெங்காயம் வதங்கிருச்சு அப்படின்னா ஒவ்வொன்றா வதங்க போட்டு நம்ம ஒரு ஃபைன் தொக்கா எடுக்க போறோம். ஒரு சின்ன வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி, ஓகே, தேவையான அளவு. அப்புறம் வேணுங்க போது ஏராக்கு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வீட்ல யார் மேம் குக்கிங்? நீங்க தானா? தான். என்னுடைய குக்கிங் என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் என் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும். மோரோவர் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னென்னலாம் நீங்க என்ன மாதிரி வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே சிம்பிளா ஈஸியா ஃபாஸ்டா ஒர்க்கிங் விமன்றனால ஃபாஸ்டா செஞ்சுட்டு போற மாதிரி எனக்கு பண்ண பிடிக்கும். உங்க டைம் ஸ்கெடியூல் என்ன? அதாவது எத்தனை மணிக்கு கிளம்ப வேண்டியிருக்கும்? நான் மார்னிங் 6:45 கிளம்புவேன். 7:30 ஆஃபீஸ். மேடம் அது விடிய காத்தால மேடம்? எஸ். ஸோ நான் காலையில டிஃபன் லஞ்ச் ரெண்டுமே ரெடி பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு போய் ஈவினிங் 4:30க்கு திருப்பி வருவேன். வந்த பிறகு திருப்பியும் ஈவினிங் வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஐ எம் கோயிங் டு ஜும்பா கிளாஸ் அண்ட் மியூசிக் கிளாஸ். ஓஹோ, மியூசிக் கிளாஸ். ஆமா, அதாவது மியூசிக் கிளாஸ் அப்படின்னா ஜூம்பா பண்ணி காட்டுங்க, நம்ம கிச்சன்ல சொல்ல முடியாது, கஷ்டம் அப்படிங்கிறதுனால மியூசிக்ல ஏதாவது ஒரு பாட்டு பாட சொல்லலாம். ஸோ நீங்க எப்படி கர்நாடிகா இல்ல கிளாசிக்கலா? அப்படிலாம் இல்ல மேம், ஒரு நார்மல் ஒரு வோக்கல். எனக்கு சாங் பாட பிடிக்கும். ஜஸ்ட் ஐ வாண்ட் டு லேர்ன். ஓகே, அந்த வாய்ஸை டோன் பண்றதுக்கான. எஸ், அது முதல்ல பாட்டு கேட்கறது நம்மளுக்கு பிடிக்கும், அப்புறம் இப்ப பாட பிடிக்குது. ஓகே, சோ அப்ப அப்படியே பாடிட்டே இது வதக்கிடுங்க. ஓகே, கூடிய சீக்கிரம் ஏதோ ஒரு ரியாலிட்டி சிங்கர் அந்த ஷோக்கே இவங்க போலான்னு நினைக்கிறேன். ஏன்னா பெருசா பாட்டை பத்தி எனக்கு தெரியாது. நானும் சின்ன வயசுல பாட்டு கிளாஸ் போயிருக்கேன். அந்த பிட்ச் ரொம்ப கரெக்டா இருந்துச்சு. அங்கங்க இருக்கிறது அப்படிதான் சொல்லுவாங்க திடீர்னு ஸோ எங்க டீமுக்கும் உங்க பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முக்கியமா அவங்களும் சொன்னாங்க இட்ஸ் வெரி குட். தேங்க்யூ ஃப்ரம் டைரக்டோரியல் சைட். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் நம்ம இஞ்சி பூண்டு, ஓகே, இந்த கரம் மசாலாஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ரான்ஸ் லாஸ்ட்ல ஃபைன் போட்டுக்கலாமா? எனக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் இருக்கு. கொஞ்சம் இஞ்சி பூண்டு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு, அண்ட் தென் மஞ்சள் தூள்,
மிளகாய் தூள், ஓகே தென் தனியா தூள், ஓகே தனியா 2. மேம் இப்போ அடுத்த இன்கிரிடியன்ட் தாராளமா ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ இது வரைக்கும் போட்டாச்சு. அடுத்தது இந்த மசாலா கொஞ்சம் வதங்கின பிறகு ப்ரான்ஸ் ஆட் பண்ண வேண்டியது. ஓகே, ஸோ உப்பு ஏதாவது நம்ம சரி பார்க்கணுமா? இல்லை அதெல்லாம் அது ப்ரான்ஸ் போடும்போது போட்டுக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து இன்னும் நமக்கு தக்காளி இதெல்லாம் போட்டிருந்தோம்னா இன்னும் டைம் அதிகமாக இருக்கும். பட் வெங்காயம் வதங்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. அப்படியே இப்போ வந்து நமக்கு வெங்காயமும் வதங்கிருச்சு, நம்ம போட்ட மசாலாவும் பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து ப்ரான்ஸ் போடலாம். ஓகே ஃபைன். ப்ரான்ஸை நம்ம ஃபைனாக க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம், அதை அப்படியே ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் உப்பும் போடணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பாஸ் பண்ணி வச்சிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெப்பர் தூள் ஃபைனலாக தான் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு. கொஞ்சம் கருவேப்பிலையும் மேலே போட்டுக்கிறேன். கருவேப்பிலை ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வதங்கும் போதே போட்டுப்போம். இப்போ இன்னும் கொஞ்சம் இப்போ ப்ரான் குக் ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம பெப்பரையும் அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் தூவி இறக்கணும்னா வேலை ஓவர் இல்லைமா? எஸ். ஓகே, ஸோ இதுக்கு மேம் சொல்லிட்டாங்க ரசம் சாதம் இல்லை வந்து நமக்கு மார்னிங் இட்லியோ தோசையோ வாட்டவர் எதுவாக இருந்தாலும் எல்லாமே நல்லா இருக்கும். சிம்பிளா ஒரு சாம்பார் ரைஸ், ஒரு தேங்காய் பால் சாதம், எதுக்கா இருந்தாலும் ஓகே. இது சைட் டிஷ். மேம் சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா வந்து நம்ம லஞ்சுக்கு பாக்ஸுக்கு ஸ்பெஷலாகவே சொல்லுவாங்க. அவங்களுக்கு அது தேவைப்படும். நம்ம மார்னிங் எழுந்தோடனே ரெண்டுத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரி தான் செய்வோம் அப்படிங்கிறதுனால. அண்ட் நிறைய பேர் அப்படிதானே, உங்க வீட்டில் உங்க ஹஸ்பண்ட் இருக்கலாம், தம்பி இருக்கலாம், அண்ணன் இருக்கலாம், அப்பா இருக்கலாம், எல்லாருக்குமே நம்ம லஞ்ச் கட்டி கொடுக்கணும்னா இந்த மாதிரிலாம் நீங்க கடகடான்னு செய்யக்கூடிய விஷயங்களை கேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்பெஷலி லிட் போட்டு கொஞ்சம் முடியலமா? ஓகே. ஸோ ப்ரான் குக் பண்றது ஒரு மேஜிக் தான் சொல்லுவேன் நான். ப்ரான் மட்டும் இல்லை, குக்கிங்கே ஒரு மேஜிக் தான். ஏன் அப்படின்னா அன்னைக்கு அந்த டைம், அந்த இன்கிரீடியன்ஸ், அந்த குக்கிங்கோட ஹீட்டு எல்லாமே நமக்கு கை கொடுக்கணும். அப்பதான் வந்து நம்ம பண்ற ஒரு ரெசிபி பர்ஃபெக்டா வரும். ஸோ ப்ரானை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரொம்ப குக் பண்ணிடக்கூடாது. கரெக்டா குக் பண்ணி எடுத்தோம்னா தான் நமக்கு கரெக்டா இருக்கும். எவ்வளவு நேரம் குக் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்த்து ரெடி ஆகிறது பொறுத்து ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடும். ஓகே, இனஃப். ஓகே, ஸோ ப்ரான் ரெடி ஆகிற அந்த கேப்ல உங்க ஹாபிஸ்லாம் என்னென்ன? பாட்டு கிளாஸ் போறதை தவிர ஹாபிஸ் டிராயிங் வரைய பிடிக்கும். அப்பா டிராயிங் மாஸ்டர், அம்மா வந்து ஹெட் நர்ஸ் வந்து ரிட்டையர் ஆனவங்க. ஸோ எங்களை அப்பப்ப எங்க அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி கோலம் போடுறது, நல்ல சமைக்கிறதுவே ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிக்கும். பெரிய கலை. வீடு ரொம்ப நீட்டா வச்சுக்கிறது, அந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், டால் மேக்கிங், இதெல்லாம் பண்ணுவேன். ஓகே, டைம் இருக்கும்போது. ஃபைன், குட். ஸோ இப்போ ரெடி ஆச்சு அப்படின்னா எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம பிளேட் எல்லாம் ரெடி பண்ணிடுவோம். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓ இல்லை ரெடி ஆகட்டும் மேம். ஏன்னா நம்ம வந்து வெஜிடேரியனாவது கொஞ்சம் அப்படி இப்படி ரெடி ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலான்னு சொல்லலாம். சீ ஃபுட் எல்லாம் குக் பண்ணும்போது காம்ப்ரமைஸ் இல்லாம தான் குக் பண்ணி ஆகணும். பார்த்து நிதானமா சிம்ல வச்சு குக் பண்ணும். ஓவர் குக் பண்ணிடவே கூடாது. முக்கியமா நான் வெஜிடேரியனை பொறுத்த வரைக்கும் அந்த ஹையா வச்சு சீக்கிரமா பண்றோங்கிறது பண்ணீங்க அப்படின்னா அது மெஸ் தான். வேற என்னெல்லாம் பண்ணலாம் மேம் ப்ரான்ல? ப்ரான்ல நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். ஆமா, நான் இதை வந்து தேங்காய் பால் ஊத்தி வாழைக்காய் போட்டு ஒரு கேள்விப்பட்டிருக்கேன் நான். ரொம்ப நல்ல காம்பினேஷன், என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அந்த மாதிரி ஒரு கிரேவி பண்ணலாம். அது ஆப்பம், இட்லி, தோசை, ஈவன் ரைஸ் எல்லாத்துக்குமே செட் ஆகும். நார்மலா நாம மத்தபடி நம்ம பண்ணுவோம் இல்லையா, வெறும் ப்ரான் ஃப்ரையும் பண்ணலாம். வெறும் தவா ஃப்ரை பிளஸ் அப்புறம் தக்காளி தொக்கு செஞ்சு சாப்பிடுற மாதிரியும் பண்ணலாம். வெறும் பெப்பர் ஃப்ரை, ப்ரான் தொக்கு எல்லாரும் பண்றாங்க. அந்த அதுவும் பண்ணலாம். வடை பண்ணலாம். ப்ரான்ல நார்மலா நம்ம பண்ற அந்த கடலைப்பருப்பு எல்லா இன்கிரீடியன்ஸும் பண்ணிட்டு ஒரே ஒரு ப்ரான்ஸ் அதுல உள்ள வச்சு பண்ணீங்கன்னா அது பார்க்கவும் அழகா இருக்கும், டெம்ப்டேவும் இருக்கும். ஓ, ப்ரானை வந்து நம்ம அது கூட சேர்த்து அரைக்க கூடாது. வடையை தட்டிட்டு அது மேல சென்டர்ல வச்சு சுட்டீங்கன்னா சூப்பர்பா இருக்கும். ஓகே,
இது புதுசா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து சிக்கன் வடை பண்ற மாதிரி சிக்கன் இல்ல ப்ரான்ஸ் வடை பண்ணலாம். ப்ரான்ஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே அரைச்சி பண்ணுவோம். பட் இதை நம்ம முழுசா அரைக்க வேண்டாம். வைக்கும் போது நார்மல் வடை இன்கிரீடியன்ஸ்ல நடுப்புற இந்த ப்ரான்ஸை வச்சு ஜஸ்ட் குக் பண்ணி பாரு. கேட்கறதுக்கே நல்லா இருக்கே. ஆமா, அப்ப செஞ்சு எக்லயும் பண்ணலாம். ஓஹோ, வெறும் எக் போட்டுட்டு சென்டரா ஒரு ப்ரான்ஸ், வெறும் ப்ரான்ஸ் இந்த மாதிரி இருக்குல்ல, ஒரு 4 எடுத்து வச்சு பசங்களுக்கு சென்டரா அதை வச்சு ஒரு பெப்பர் போட்டு ஒரு சால்ட் போட்டு அப்படியே ஹாஃப் பாயில் அப்படியே சாப்பிடலாம். புல்சை எப்படி வேணாலும் சாப்பிடலாம். சூப்பர் சூப்பர். சோ மெனி ரெசிபிஸ் அது. அதான் இல்ல, இன்னொன்னு இந்த ப்ரான் அண்ட் வாழைக்காய் பொறுத்த வரைக்கும் சிட்டி சைடுல எத்தனை பேர் பண்றீங்கன்னு தெரியல எனக்கு. இட்ஸ் a very good combination. அது ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு ரெசிபி. அது சட்டில பண்ணீங்களா? சூப்பரா இருக்கும். அதான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் சட்டில தான் பண்ணுவேன். இன்னைக்கும் அதை டெய்லி சாப்பிடுறாங்கங்கற மாதிரி. எஸ், ஃபைன். அதுக்கு மட்டும் தேங்காய் பால் ஊத்தி பண்ணணும். ஓஹோ, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சிறப்பு. கொஞ்சம் பார்க்கலாம். தாராளமா ஓபன் பண்ணலாம் மேம். ப்ரான்ல இருந்து கொஞ்சம் வாட்டர் நமக்கு வெளியில வரும். திருப்பி இப்ப இது ட்ரை ஆகணுமா இல்ல ஓகேவா? இல்ல, கொஞ்சம் ட்ரை ஆகணுமா? ஓகே. ட்ரை ஆனா நம்ம எடுத்து வச்சுட்டு டேஸ்ட் பண்ண மட்டும் தான் பாக்கி. அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா we have another 2 ingredients என்னன்னு பாத்தீங்கன்னா பெப்பர் அண்ட் நம்ம கொத்தமல்லி. பெப்பர் இப்ப போடலாமா இல்ல கொஞ்சம் ட்ரை ஆகட்டுமா? எவ்ரிதிங் ஃபினிஷ். அதுக்கப்புறம் லாஸ்ட்ல இறக்கி வச்சுட்டு லைட்டா பெப்பர். டிபெண்ட்ஸ் அவங்களுக்கு அந்த காரம் ஓகே அப்படின்னா. சில பேர் காரம் பத்தலன்னா கொஞ்சம் பெப்பர் போட்டு. டிபெண்ட்ஸ் அப்பான் த டேஸ்ட். ஓஹோ, க்ளோஸ் பண்ணி வச்சிடலாமா? நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் இந்த கலர் மாதிரி இன்னும் கொஞ்சம் திக்கா வந்துச்சுன்னா எவ்ரிதிங் சூப்பர். ஸோ மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். க்ளோஸ் பண்ணி வச்சிருந்ததை மேம் செக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னாங்கன்னா நம்ம ஃபுல் ட்ரை ஆயிடுச்சு இல்லை மேம்? எஸ். ஸோ இதுதான் நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சியா? இன்னும் ஒரு 1 minute. ஓகே. இந்த ஆயில் எல்லாம் வெளில வந்துருவாங்க. ஆஹா. ஸோ மேம் சொன்ன மாதிரி ஃபுல் குக் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம அது கிட்டத்தட்ட நம்ம ஆஃப் பண்ணிட்டு தான் பெப்பர் ஆட் பண்ண போறோம். செக் பண்ணிட்டு. எஸ், ரெண்டுமே ஓகே. இந்த ஒரு நிமிஷம் வந்து மேம் சொன்னதுல என்ன பெருசா நடந்துற போகுதுன்னா இங்க பாருங்க, நான் குக்கிங்க ரொம்ப மைன்யூட்டா பார்த்தா நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கலாம். ரொம்ப ட்ரையா இருந்தது. அப்படியே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் வெளியில வர ஆரம்பிக்குது பாருங்க, லைட்டா அப்படியே வருது. ஸோ இதுதான் டைம் நினைக்கிறேன். இது மாதிரி இருந்தா எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். சின்ன பசங்க இன்னும் கொஞ்சம் ட்ரையா கூட கேட்பாங்க. பட் ஆனா நமக்கு எனஃப். ஆமா, இன்னும் ட்ரை ஆகுமா? ஆகும், இன்னும் ஆகும். இந்த கலர் வரும். ஓஹோ மேம், இவ்ளோ நேரம் நம்ம குக் பண்றோமே, பொதுவா ஒரு கருத்து இருக்கே, பிரான் எல்லாம் அவ்வளவு நேரம் குக் பண்ண கூடாது. அது உண்மையா இல்ல இது உண்மையா அது உண்மையா தெரியல. அதனால நம்மளுடைய அந்த பிரானோட அந்த டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆஃப் பண்ணிக்க வேண்டியது. ஓகே, ஃபைன். அண்ட் டேஸ்ட் மட்டும் இல்ல, பிரான் எந்த ரெசிபில போடுறோங்கிறது முக்கியம் இல்லையா? இது வந்து டீப் ஃப்ரை பண்ணலாம், டீப் குக் பண்ணலாம். இந்த ரெசிபி, மத்த ரெசிபி அது தேவைப்படாது. ஓகே, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஓகே, சோ இப்போ நம்ம அந்த பெப்பர் இப்ப போடலாமா லேட்டரா? இல்ல, அந்த பிளேட்ல எடுத்து வச்ச பிறகு. ஓகே, பிளேட்லயே வச்சிரீங்களா இல்ல கப்ல வைக்கிறீங்களா? கப்ல வைக்கிறேன். ஓகே. ஓகே, ஸ்டவ் ஆஃப் பண்ணி. ஓகே, இப்போ இந்த கொஞ்சோண்டு பெப்பர் ஸ்பூன் வேணுமா? ஓகே. இது டிபெண்ட்ஸ். ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு அந்த காரம் வேண்டாம் அப்படின்னா அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம்.
அண்ட் ஃபைனலாக கொத்தமல்லி. ஓகேவா? எஸ். ஃபைன். ஸோ இதை நம்ம கார்னிஷ்லாம் பண்ணிட்டதால நம்ம இங்கேருந்து எடுத்துப்போம். டேஸ்ட் பண்ணுறது இங்கேருந்து பண்ணிப்போம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போது நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பிளேட் இங்கே முடிச்சாச்சு அண்ட் ரெசிபியும் முடிச்சிட்டோம். அப்படிங்கிறதுனால ஒரு ஷார்ட் ரீகேப். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, தேவையான அளவுக்கு ஒரு கடாயில் ஆயில் விட்டு அந்த ஆயிலில் நம்ம நல்லா நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயம் 1 கப், அது கூடவே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, இது ரெண்டுத்தையுமே போட்டு ஃபைனாக சாட் பண்ணணும். அதுக்கப்புறம் உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், இது எல்லாத்தையும் போட்டு ஃபுல்லாக ஃபைனாக குக் பண்ணணும். சின்ன வெங்காயம் எந்த கப்பில் வச்சுருந்தோமோ அதே அளவுக்கு ப்ரான் வச்சுருந்தோம், அதை போட்டோம். ஸோ எந்த அளவுக்கு குக் பண்ணணும் அப்படின்னா, நம்ம போட்ட ஆயில், ப்ரான், அதுக்கப்புறம் வந்து ப்ரான்லேருந்து வெளியில் வர வாட்டர், இது எல்லாமே சேர்ந்து ஃபுல் ட்ரையாக கிடைக்கிற வரைக்கும் குக் பண்ணணும். அப்படி குக் பண்ணதுக்கப்புறம் ரெடி ஆயிடுச்சுன்னு தெரியும் போது கொஞ்சம் பெப்பர் தூள் அண்ட் மல்லி இலையை போட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் ப்ரான் ஆனியன்ஸ் ஃப்ரை. ஸோ இப்படி தான் நாங்கள் இந்த ப்ரான் ஆனியன் ஃப்ரை செஞ்சோம். ஸோ ப்ரான் ஆனியன் ஃப்ரை பொறுத்த வரைக்கும் ரெசிபி ஈஸி அண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஒன்லி மேம் சொன்ன மாதிரி முக்கியமாக ப்ரானோட அந்த குக்கிங் டைம் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம ரெசிபி என்ன எடுக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ சாதாரணமாக ப்ரான் அவ்வளோ நேரம் குக் பண்ணக்கூடாது, சிக்கன் ரொம்ப நேரம் குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த ரெசிபியை பொறுத்து எவ்வளோ நேரம் நீங்கள் குக் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரான் இப்படி தான் நமக்கு தேவைப்பட்டுச்சு, இப்படி நம்ம குக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நான் எப்பவுமே சால்ட் கொஞ்சம் லெஸ்ஸாக போடுவேன், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா அளவு கரெக்டாக தெரியாதுங்கிறதுனால. உண்மைதான், நானும் சுகரை கம்மியாக தான் போடுவேன், சால்ட்டையும் கம்மியாக தான் போடுவேன். நான் கொஞ்சம் ஒரு பிட்டு கம்மியாக தான் போடுவேன். நல்லது, எப்பவுமே அது குழம்பா இருக்கட்டும், ரசமா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே சால்ட்டு ஒரு பிட்டு கம்மி. ஓகே, கரெக்டு தான். எனக்கு வந்து ஒரு அந்த சால்ட் கம்மியாக இருக்கிறது வந்து ஒரு குறையா தெரியல. ஏன்னா நான் சொன்ன மாதிரி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு பிஞ்ச் தானே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக தான் மேம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் ப்ரானை பொறுத்த வரைக்கும் ப்ரானில் இன்னைக்கு வந்து ஒரு ஜஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஈஸியான ரெசிபி. இதில் என்ன அப்படின்னா, ப்ரானில் அந்த சின்ன வெங்காயத்தை செஞ்சது இருக்குல்ல, அது ஒரு சிறப்பு. ஏன்னா நம்ம ஈஸியான ரெசிபி செய்யலாம், பட் எங்கே நம்ம வந்து இன்க்ரீடியன்ஸை எப்படி ஜெல் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு மசாலா பப்பட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மசாலா பப்படோட அதிசயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் கிடையாது. லாஸ்ட்டாக அப்படி ஒரு லெமன் தூவுவாங்க. அந்த லெமன் அப்படி ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணுறது தட் மேக்ஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். அதில் இல்லைனா நிறைய இன்க்ரீடியன்ஸ் சேர்த்தாலும் அது ஏன் சிறப்பு அப்படின்னு அப்படி தான். ஸோ ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். ஒரு ரெசிபிக்கு அந்த இன்க்ரீடியன்ட் நிறைய ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்படி வந்து ப்ரானும் சரி, சின்ன வெங்காயமும் சரி, இந்த ரெசிபிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. தேங்க்யூ. அண்ட் இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். Team Kitchen Killadigal signing off. Meet you tomorrow. Till then, bye-bye.